ஷம்மா, யெகோவா ஷம்மா, சூழ்ந்து கொண்டீரே உமக்கு நன்றி ஐயா. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, சூழ்ந்து கொண்டீரே உமக்கு நன்றி ஐயா. சூழ்ந்து கொண்டீரே உமக்கு நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை 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 அப்பா, ஆராதனை. உயிருள்ள நாட்களெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. என் பலனே என் தேவனே உமக்கு ஆராதனை ஆராதனை. என் பலனே என் இயேசுவே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. தேற்றரவாளரே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. எங்களை சூழ்ந்திருக்கிறது இயேசுவின் ரத்தத்தால் எங்களை சூழ்ந்திருக்கிறவர், ரத்தத்தால் எங்களை அபிஷேகிக்கிறவர், எங்கள் பாத்திரம் நிரம்பி வெளியே செய்து. யெகோவா ரூபா நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூபா, யெகோவா ரூபா நல்ல மேய்ப்பரே, என் தலை எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வெளியே செய்து. நல்ல மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, என் தலை எண்ணெயால் அபிஷேகித்து, என் தலை எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி 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 நிரம்பி. கர்த்தருடைய வார்த்தை உரைங்க. என் தலை எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி 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 நிரம்பி. இயேசுவின் ரத்தம் என் தலை எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பா பாப்பா 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 ரக்கஷா பாப்பா. யெகோவா ரூபா நல்ல மேய்ப்பரே, வாசலை திறக்கிற நல்ல மேய்ப்பரே, ஆடுகளுக்கு முன்னே போகிற நல்ல மேய்ப்பரே, ஆடுகளுக்கு வாசலை திறக்கிற நல்ல மேய்ப்பரே, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பரே, ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிற நல்ல மேய்ப்பரே, ஓநாயிலிருந்து பாதுகாக்கிற நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூபா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சத்தியத்தை கேட்டுட்டு விட்டுறாதீங்க, அதை அபியாசப்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசனம் உரைங்க. உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பேச பழகுங்கள். யெகோவா ரூபா, யெகோவா ரூபா, யெகோவா ரூபா. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும்.
பிரசன்னம் நம்மை நிரப்பி இருக்கிறது. கைதட்டும். நம்மை நிரப்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மை நிரப்பி இருக்கிறது. 1-2 வசனங்களை மட்டும் நான் சொல்லிட்டு அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். காலையில இந்த வார்த்தை கொஞ்சம் குறைச்சாச்சு, அதை மட்டும் லைட்டா பார்த்துட்டு மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி, கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்தது. வசனம் எப்படி இருக்கும் பாருங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்படின்னா எதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்கிறது பூரா பாத்தீங்கன்னா இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு அப்படின்னு போட்டுட்டு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், இப்படியே வரிசையா வருது. வரும்போதுதான் மரியாளுக்குள்ள இயேசு பிறக்கிறாரு. மரியாள் ஒரு கன்னி. மரியாள் வந்து என்னது, பரிசுத்த ஆவியினாலே கற்பந்தரித்தாள். தேவன் சொல்றாரு யோசேப்பை மரியாளை ஏற்றுக்கொள்ளுங்கிறாரு. அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை, நம்மளை தப்பா நினைப்பாங்க அப்படின்னு மரியாளை தள்ளிவிட நினைக்கிறான். அவனுக்கு ஒரு சோதனை, மரியாளுக்கு ஒரு அவமானம். ஆனாலும் உலக இரட்சகர் பிறக்கிறார் என்பதற்காக என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ண அந்த மரியாளுடைய வாழ்க்கையில சோதனை. யோசேப்பு நழுவ பார்த்தாரு. இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சும்மா நடக்கலையா? இந்த வார்த்தை விசுவாசத்தை எனக்கு தூண்டிச்சு. ஏன் தெரியுமா? யோசேப்புடைய வாழ்க்கையில, மரியாளுடைய வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் பிள்ளை இல்லாம இருந்தான். அதுக்கப்புறம் ஆகார பிள்ளை விட்டு அதுல ஒரு பிள்ளை பிறந்து அதுல வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் சாரால கர்ப்பந்தரிக்க செய்து திரும்ப அதுக்கு முடியாம ஈசாக்க பெற்று திரும்ப ஈசாக்க பலி கொடுக்க சொல்லி திரும்ப ஈசாக்கு 2 பிள்ளை, திரும்ப யாக்கோப்பு, திரும்ப ஏசாவை வெறுத்து யாக்கோப்பை நேசித்தேங்கிறாரு. ஏசா பின்மாறி போனா, ஒரு கூழுக்காக சேஸ்திர புத்திர பார்த்து விட்டு போட்டான். யாக்கோப்பு எத்தனா இருந்தான், ஏமாத்துக்காரனா இருந்தான். அவனதான் கோத்திர பிதாக்களின் தலைவனா மாத்தினாரு. திரும்ப அவனுக்கு கால் சுளுக்கிட்டு திரும்ப அவனை மாத்துறாரு. அவனுக்கு லேயால் ராய்கள் 2 மனைவி, அவனுக்கு பிள்ளைகளை பிறந்து இப்படியே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் எப்படி நடக்கு அப்படின்னா, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட, கர்த்தரால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் சும்மா நடக்கலையா? கர்த்தர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டது நம்ம பாரம்பரியமா கத்தோலிக்க சபையில இருந்து திரும்ப ரட்சிக்கப்பட்டு திரும்ப சபைக்குள்ள வந்து திரும்ப அந்த மதுரைக்கு வந்து இங்க உட்கார்ந்து இப்படிலாம் சாப்பிட்டுட்டு இப்படிலாம் சேர்ல உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு மீட்டிங்கை நடத்திட்டு இப்படி பஸ்ஸை பிடிச்சிட்டு இப்படிலாம் வந்து இப்படிலாம் நடந்து காப்பியை குடிச்சிட்டு பிஸ்கட்டை தின்னுட்டு மிச்சரை சாப்பிட்டுட்டு இதெல்லாம் எப்படி நடக்குன்னா சொல்லுங்க, சும்மா இல்ல. தீர்க்கதரிசினால், சொல்லுங்க, தீர்க்கதரிசினால் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்துச்சு. நீங்க நினைக்கலாம் ஏதோ சும்மா ஆண்டவர் ஒண்ணு கொண்டு வந்துட்டாரு, சும்மா ஏதோ வந்துட்டு 2 நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு போல வந்தான். இல்ல, நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன்பா எனக்கு இந்த அவமானம், ஏன்பா இந்த பாடுகள், ஏன்பா இந்த நிந்தனைகள், ஏன்பா இந்த வியாதி, ஏன்பா இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம்
ஏற்கனவே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் கையில லிஸ்ட் இருக்கு. நீ யார திருமணம் முடிப்ப, அதால உனக்கு எப்படி பிரச்சனை வரும், திரும்ப அந்த ஆள் எப்போ மாறுவாரு, அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை உனக்கு எப்படி விரோதமா போகும், திரும்ப எப்படி அந்த புள்ள உன்னை நேசிக்கும், திரும்ப நீ குடும்ப பிரச்சனையில என்னென்ன பிரச்சனைலாம் நீ சந்திப்ப, என்னென்ன பாடுகள்லாம் படுவ, நீ எல்லாமே நீங்க உங்களால நடக்கிறது நினைச்சீங்கன்னா நீங்க கவலைப்படுவீங்க. இல்ல, இதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் தேவனால் தீர்மானிக்கப்பட்ட காரியம். கைதட்டும். தேவனால் தீர்மானிக்கப்பட்ட காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்பா நல்லா தானே இருந்தேன், கடன் பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டேன், நான் நல்லா தானே இருந்தேன், இந்த பிரச்சனையில லாக் ஆயிட்டேன். இந்த லாக் ஆகுது, நீங்க லாக் ஆகல, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. நீங்க லாக் ஆவீங்க, அதுக்கப்புறம் எப்படி டீப்பா ஆண்ட விட்டு உள்ள போவீங்க, அப்புறம் டீப்பா அவரை எப்படி பற்றி கொள்வீங்க, அவருக்குள்ள எப்படி வருவீங்க, எப்படி நீங்க ஊழியம் செய்வீங்க, இது எந்த நேரத்துல ஊழியம் செய்வீங்க, எந்த நேரத்துல நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, எந்த நேரத்துல நீங்க அபிஷேகப்படுவீங்க, எந்த நேரம் உன் புள்ள உனக்கு துணையா மாறும், எல்லாமே உங்களால் உண்டானது அல்ல. என் தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ஈசாக்குடைய வாழ்க்கை, யாக்கோப்புடைய வாழ்க்கை, யோசேப்புடைய வாழ்க்கை, ஜெயில போட்டாங்க, குழியில போட்டாங்க, அவமானப்படுத்தினாங்க. அந்த பொம்பளையால வந்த வேண அதுக்கு ஜெயில கம்பி எண்ணுனா, கூழ் குடிச்சா, திரும்ப பார்த்தா அந்த ஜெயிலேயே அவனுக்கு உயர்வு வந்துச்சு, மேல சிங்காசனத்துக்கு போயிட்டான். இதெல்லாம் எப்படி ரொட்டேன்னு நடக்குன்னா, இதையெல்லாம் ஆண்டவர் முன்னக்கூட்டியே தீர்மானிச்சிட்டார். கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், இந்த ஆளை கட்டாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ரட்சிக்கப்படாதனால தானே நமக்கு பிரச்சனை, இல்லைன்னா மணிக்கணக்கா கர்த்தர் சமூகத்துல இருக்கலாமே, இப்படி மாட்டிக்கிட்டோமே. இதெல்லாம் உங்களால் அல்ல, உங்க பெத்தவங்களால அல்ல. எந்த தாயுமே பிள்ளை நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஆனா கர்த்தருடைய ஒரு தீர்மானம் ஒண்ணு இருக்கு, அதை மாத்த முடியாது. கை தட்டும். அதை மாத்த முடியாது, மாத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா, கர்த்தர் அவர் மனசுல ஒரு தீர்மானம் வச்சுட்டாராம். என் பிள்ளைகளை எப்ப மாத்துவேன், என் பிள்ளைகளை எப்ப அபிஷேகிப்பேன், என் பிள்ளைகளை கொண்டு எப்ப செத்தவனை எழுப்ப வைப்பேன், எப்படி உலகத்தை கலக்க வைப்பேன், எப்படி சப்பானியை எழுப்ப, எல்லாமே அவர் முன்கூட்டி தீர்மானித்தது தான் நடக்க போகுது. கை தட்டுவோம். நடக்க போகுது, நடக்க போகுது, நடக்க போகுது. ஆனா கத்தோலிக்க சபையில ஒரு நாள் முழு பூசை பார்த்ததே கிடையாது. ஒரு மணி நேரம் பூசாக உள்ள உட்காரவே மாட்டேன். அப்படிப்பட்ட மனிதனை தேவனுக்காக ஒரு நாள்ல எத்தனை நாளும் தேவனுக்காக நிக்க அளவுக்கு மாத்திருக்கிறார்னா, அது தேவன் தீர்மானிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் பக்கத்து பார்த்து சொல்லுங்க, இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்டு இதை சத்தியத்தை பயன்படுத்தி இதை நீங்க மாற்றி நீங்க உங்க வாழ்க்கையில உருவாக்குறது, இது எல்லாமே கர்த்தர் தீர்மானிச்சபடினாலதான். அதுக்கு ஒரு பஸ், அதுக்கு ஒரு டிரைவர், அதுக்கு ஒரு பாஸ்டர், அதுக்கு ஒரு ரூம்பு, அதுக்கு ஒரு ஸ்டேஜ், இது எல்லாம் எது நடந்ததுன்னா கர்த்தர் தீர்மானிச்சதுனாலதான் எல்லாமே நடக்கு. அதே மாதிரிதான் அவர் இன்னும் உனக்கு நல்லத, இப்ப பாடுகள்ல வார அந்த பாடுகளுக்கு அப்புறம் உனக்கு ஒரு மகிமை வச்சிருக்கிறார்ல, அதுவும் நிறைவேறணும்ல. கை தட்டுவோம். நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். நிறைய பேர் நினைக்காங்க இப்படியேதான் வாழ்க்கை ஓடுமா. இல்ல, யோசேப்பு குழியில கலந்த ஒரு காலம் உண்டு, சிங்காசனத்துக்கு போறதுக்கு என்ன உண்டு. அப்போ ஆண்டவர் 3 காரியத்தை நினைக்கிறாராம். ஒண்ணு தீர்மானிக்கிறார், ரெண்டாவது அதை உரைக்கிறார். ஆண்டவர் எனக்கு அடிக்கடி ஜெபத்துல சொல்றார், எசேக்கியா பிரான்சிஸ் மாதிரி உன்னை நடத்துவேன். அடுத்து சொல்றார், பென்னிகிம்மை போலவே அப்படின்னு நினைப்பேன். இப்ப இந்த ஒரு லெவலுக்கு மேல வந்திருக்கோம் எசேக்கியா. இப்ப பென்னிகிம் லெவல்லாம் ஸ்டேட் உலக லெவல்ல நம்மளை கொண்டு, அப்ப என்னதுன்னா அப்படிலாம் செய்வாருன்னா நம்ம நினைப்போம், தேவன் தீர்மானிச்சதை தான் உரைக்கிறாரு, உரைக்கிறது தான் நிறைவேற்றுவார். கை தட்டுவோம். தீர்மானித்ததை உரைப்பார், உரைத்ததை நிறைவேற்றுவார். பக்கத்து பார்த்துங்க, 3 காரியம். ஒண்ணு, தேவன் தீர்மானிக்கிறார். நீ யாரை கட்டுவ, உனக்கு எப்போ குழந்தை, உன் பிள்ளை என்ன செய்யும், உன் பிள்ளையை கொண்டு என்ன செய்வாரு, உன் பிள்ளைக்கு பிள்ளை, எல்லாமே தீர்மானம். அத உனக்கு உரைப்பார். இப்ப தருவேன், ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, அந்த பிள்ளையை தருவேன், அதெல்லாம் உரைக்கிறது. தீர்மானிச்சனாலதான் உரைக்கிறாரு. உரைச்சத
நிறைவேற்றுவார். கைதட்டும். நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். நிறைய பேர் நினைக்காங்க நம்மளுக்கு உரைச்சிட்டு தீர்மானிச்சுட்டாரு, உரைச்சிட்டாரு, என்னைக்கு ஏன் நிறைவேற்றுவாரு? எசேக்கியேல் 36:36 சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 36:36 கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும். உன் வாழ்க்கையில எல்லாம் ஏட்டிக்கு பூட்டி நிர்மலமா உடைஞ்சு சுக்குநூறா இருக்கலாம். நிர்மூலமானதை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன். உன் வாழ்க்கை சாத்தா பாலாக்கி போட்டிருக்கலாம். ஆனா நான் என்ன செய்வேன்? பயிர் நிலமாக்குகிறேன், பயிர் நிலம் ஆக்குவேன் என்று. அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நான் சொன்னேன், இதை செய்வேன், இதை நான் செய்வேன். என் தேவன் தீர்மானிக்கிறவர் மட்டுமல்ல, அதை உரைப்பாராம். உரைக்கிற மாத்திரம் இல்ல, அவர் சொல்லிட்டாரு வச்சுக்கவ. எப்படி உன்னை கொண்டு செத்தவனை எழுப்புவேன், உன்னை பெண்ணிக்குமே போல பயன்படுத்துவேன் அப்படின்னு உனக்கு எசேக்கியா பிரான்ஸ் மாதிரி ஒரு ஊழியம் வரும் அப்படின்னு அவர் உரைச்சார்னா, அந்த தேவன் சொல்றார், நான் சொன்னேன், இதை செய்வேன், இதை செய்வேன். இப்ப பக்கத்து பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரு? அவர் தீர்மானிச்சதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரா? சொன்னதை சொல்றாரு, நான் சொன்னேன், நான் செய்வேன். இந்த செமினாரை விட்டு நீங்க வெளியே போகும்போது, என் கர்த்தர் எனக்கு சொன்னாரியா, என் கர்த்தர் எனக்கு சொன்னாரியா? சொன்னவர் தேவன், தீர்மானித்தது தேவன், உரைத்தது தேவன். உரைத்த வார்த்தையை நிறைவேற்ற போறது என்னது? தேவன் தான். கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தீர்க்கதரிசிதான், நீ ஒரு அப்போஸ்தலன் தான், நீ ஒரு சுவிசேஷகன் தான் அப்படின்னு கர்த்தர் உரைச்சிட்டாரா? அவர் தீர்மானிக்க போய் தான் உனக்கு சொல்றாரு. சொல்லிட்டார்னா அதை அவரே செய்வாராம். கை தட்டுவோம், கை தட்டுவோம். ஹல்லேலூயா. உன் கடன் பிரச்சனை தீர்ப்ப, உன் குடும்பத்தை மாத்துவ, உன் பிள்ளைகளை அப்படி ஆக்குவ அப்படின்னு உனக்கு உரைச்சிருந்தார்னா, அந்த வார்த்தையை நீ அசால்ட்டா நினைக்காத. நான் சொன்னேன், அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. அதே வசனத்துல 15 வாசித்து பாருங்க. நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்தில் கேட்க பண்ணுவதும் இல்லை, கேட்க பண்ணுவதும் இல்லை. நீ ஜனங்களின் நிந்தையை, நீ ஜனங்களுடைய நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை. இதுவரை நீ அழுது புலம்பி ஐயோ கண்ணீர் வடிச்சு, கர்த்தர் சொல்றாரு, என் காலம் நிறைவேறும் பொழுது இனி நீ கண்ணீர் வடிப்பதில்லை, நிந்தையை சுமப்பதில்லை. நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று, சாக கொடுப்பதில்லை என்று கர்த்தனாகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று உரைக்கிறார். இதுவரை நீ அவமானப்பட்ட, இதுவரை நீ நிர்மலமாக்கப்பட்ட, கர்த்தர் சொல்ற, இனி நான் அப்படி உன் நிந்தையா வைக்க மாட்டேன், உன்னை அவமானமாக்க. நீ எவ்வளவு அவமானப்பட்டுட்ட, எவ்வளவு என் நாமத்தின் நிந்திக்கப்பட்டுட்ட, கண்ணீர் வடிச்சுட்ட. அதனால இனி அப்படிப்பட்ட பாடுகளை நான் வைக்க மாட்டேன். ஏன்னா என் ஆவிய உனக்குள்ள வைக்க போறேன். நான் உன்னை நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ தீர்மானிச்சிட்ட. நீ இந்துவா இருக்கலாம், நீ முஸ்லீமா இருக்கலாம், நீ பாரம்பரிய கிறிஸ்தவனா இருக்கலாம், நீ ஆவிக்குரியவனா வருவேன்ட்டு நான் தீர்மானிச்சிட்டேன். தீர்மானிச்ச போய் உரைச்சனாலதான் இப்ப நான் உன்னை மாத்திக்கிட்டு இருக்கிறேன். கை தட்டும். மாத்திக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப மாத்துவாரு? சங்கீதம் 102:13. சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. நான் கண்ணீர் வடிச்சதுதான் பாக்குறேன், நான் நெருக்கத்துல இருக்கிறதான் பாக்குறேன், நான் அவமானப்படுறதான் பாக்குறேன். நான் என் பிள்ளைகளால எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அவ்வளவு நான் வேதனைப்படுறேனே. அப்படி ஒரு கண்ணீரை தானே நீ பார்த்திருக்கிற. ஆனா உன் பிள்ளையால நீ ஆசீர்வதிக்கப்படுறதை நீ பார்க்க போற. அது சீயோனுக்கு இறங்கும் காலம், தயவு செய்யும் காலம் வந்தது. இப்ப அந்த காலம் வந்துட்டு. கை தட்டும். வந்துட்டு கர்த்தர் உன் குடும்பத்துக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் உனக்கு கொடுத்த ரேமாவை நிறைவேற்ற போகிறார். தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார். சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்துவிட்டது. நம்பலையா? நம்பலையா? நம்புறவர்கள் கை தட்டுங்க. நம்புறவர்கள் கை தட்டுங்க.
கர்த்தர் சொன்னாரு, நிறைய பேர் யோசிக்காங்களாம், ஏன்டா அந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம், ஏன்டா அந்த கடன் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டோம், ஏன்டா எப்படி இதனால திருமணத்துல சிக்கிக்கிட்டோமே, இப்படி வாழ்க்கையில மாட்டிக்கிட்டோமே, இப்படி ஏன் நடந்துச்சு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இல்லப்பா, தீர்க்கதரிசினால் யோசேப்பு, மரியாள், ஆபிரகாம், ஈசாக் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் தீர்மானிச்சது தான்பா நடந்துச்சு. அதே மாதிரிதான் நடந்துச்சு. பிரச்சனை வந்துச்சு, ஆனா அந்த பிரச்சனை எப்ப மாறுங்கிறதையும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார்ல, உரைச்சிருக்கிறார்ல. அப்போ அதை சொன்னதை செய்யக்கூடிய காலத்தையும் வச்சிருக்கிறார். அந்த காலம் சீக்கிரம் தயவை பார்க்க போகிறார், காட்ட போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். என் கர்த்தர் தீர்மானித்தார், என் கர்த்தர் அதை உரைத்தார், அதை நிறைவேற்ற போகிறார். கைதட்டுவோம். நிறைவேற்ற போகிறார், நிறைவேற்ற போகிறார், நிறைவேற்ற போகிறார். 60:22 சின்னவன் சிறியவன் ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப ரொம்ப பிரச்சனைக்குள்ள இருக்கலாம், ரொம்ப நெருக்கத்துக்குள்ள இருக்கலாம், ஆனா நீ இப்ப சின்ன பையனா இருக்கலாம், சிறு கூட்டமா இருக்கலாம். சின்னவன் தாயா 1000 போறான், சிறியவன் தாயா பலத்த ஜாதியாக்க போறான். ஏன்னா நான் உனக்கு உரைச்சிருக்கிறேன், நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தை சும்மா வரல, பிதா குமாரன் பரிசுத்தாவிய மூவரும் அந்த மேல ஒரு தீர்மானம் போட்டனாலதான் அது ஆவியான உனக்கு உரைச்சிட்டாரு. உரைச்சத நிறைவேற்றக்கூடிய ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அந்த காலம் சீக்கிரம் 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 வருகிறது, வருகிறது. விசுவாசிங்க, அந்த காலம் இப்படிப்பட்ட ஒரு காலமாய் மாற போகிறது. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எழுந்துருங்க, எழுந்துருங்க. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அந்நிய பாஷையிலேயே நாம் ஜெபிக்க போறோம், அந்நிய பாஷையிலேயே நாம் ஜெபிக்க போறோம், அந்நிய பாஷையிலே. ஓ கராபாபா, தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்ட இப்பொழுது இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது. மரியாளுடைய வாழ்க்கையிலே, யோசேப்புடைய வாழ்க்கையிலே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, ஈசாக்குடைய வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனை, யாக்கோபுடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை. இது எதனால நடந்துச்சு? கர்த்தர் சொன்னது, தீர்மானித்ததுனால நடந்துச்சு. ஆனா அது எப்படி ஆசீர்வாதமா மாறிச்சு. அதே போல கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நடந்த தீமை, உன் வாழ்க்கையில நடந்த தோல்வி, உன் குடும்பம், உன் பிள்ளைகள் எல்லா பாதையும் நீ கடந்து வந்திருக்கிறாய். அழுகையின் பள்ளத்தாக்கை நீ கடந்து வந்திருக்கிறாய். கர்த்தர் சொல்றாரு, அதை நீரூற்றாய் மாற்ற ஒரு காலத்தை வச்சுட்டேன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய், அதை நீரூற்றாய். கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற போறாரு. அந்த காலம் வந்துட்டு, அந்த காலம் வந்துட்டு. நீ வடிச்ச கண்ணீர், நீ வடிச்ச கண்ணீர் உன் துக்கம் சந்தோஷமாய் மாற போகுது. ஓ ரக்கா ஷக்கதா ரக்கதா ரபா பாப்பா ரக்கதா 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 ரிகா பாப்பா ரக்கா ஷக்கதா ரல ரக்கதா ரலிகா ல பாப்பா. யோசேப்பை போல அவமானப்பட்டாயா? அது ஒரு காலம், அது தீர்மானித்தது காலம். ஆனா யோசேப்பை போல உயர்த்தப்படுறதுக்கு ஒரு காலம் வந்துட்டு, ஒரு காலம் வந்துட்டு. கர்த்தர் தலையை நிமிர பண்ண போறா, கர்த்தர் தலையை நிமிர பண்ண. இனி அழாத, இனி அழாத. என்ன மீறி உனக்கு சோதனை வரல, என்ன மீறி சோதனை வரல. ஏயா என் கர்த்தர் அனுமதிச்சாரு, எதுக்கு அனுமதிச்சாரு? கர்த்தர் சொல்றாரு, அப்பா நான் நீ பாடு அனுபவிச்சாதான் நீ பெரிய ஆளுகைக்குள்ள போகணும். அதனால நான் தீர்மானிச்சுட்டேன், அதனாலதான் நடந்துச்சு. அதுவே ஆசீர்வாதமா மாற போற. சீயோனுக்கு தயவு செய்யும் காலம், சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்துவிட்டது, 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 வந்துவிட்டது. நீங்க ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணல. ஆண்டவர் சொல்றாரு, இத வச்சு அனுப்பிவிட்டு. ஏன் நடந்துச்சு? ஏயா கடல்ல மாட்டிக்கிட்ட? ஏயா மனுஷன் முன்னாடி தலகுனிற அளவுக்கு? ஏயா வாழ்க்கை கண்ணீர்?
ஆண்டவர் சொல்றாரு, நான் தீர்மானிச்சனாலதான் நடந்துச்சு. ஆனா அது எப்படி ஆசீர்வாதமா மாற போறது நான் தீர்மானிச்சிருக்கிறேன்ல, அதை நான் உனக்கு உரைச்சிருக்கிறேன்ல. நான் உரைச்சா நானே சொன்னேன், நானே செய்வேன். நானே சொன்னேன், நானே செய்வேன். நானே சொன்னேன், நானே செய்வேன். என்னையே இந்த சத்தியம் என்ன பரவசமாக்கிச்சு. ஆண்டவரே, பெண்ணிகிமை போல, ஓ எசேக்கியா பிரான்சிஸை போல அகில உலகத்துக்கும் கொண்டு போவேன். உன்னை பெரிய அளவுல மாற்றுவேன். ஓ பெரிய, எனக்கு ஆண்டவர் சொன்ன ஊழியக்காரங்க ஒரு 7-8 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேசத்தை அசைத்த மனிதர். என்னாலே அதை நம்ப முடியல. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நான் தீர்மானிச்சுட்டேன், அதனாலதான் நான் உனக்கு உரைக்கிறேன். நான் உரைச்சிட்டேன்னா அதை நானே செய்வேன். நீ என்ன யோசிக்க, அதற்குரிய வல்லமையை நானே வைப்பேன். நான் சொன்னேன்னா அதை செய்வேன். நான் சொன்னேன், அதை செய்வேன். அதை சீயோனுக்கு இறக்கும் தயவு செய்யும் காலம் வந்துவிட்டது, 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 வந்துவிட்டது. அது இந்த காலம். பயன்படுத்திக்கோ, பயன்படுத்திக்கோ. இனி தூசியை உதறிவிட்டு வெளியே வா, வெளியே வா. பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. அவரை மீறி எதுவும் நடக்கல. உனக்குரிய ஆசீர்வாதத்தை யாரு குறுக்க வர முடியாது. கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உனக்குரிய ஆசீர்வாதத்தை பறிக்க எந்த மனுஷனோ சத்ருவோ குறுக்க வந்தா காலியாயிருவான். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது நிறைவேறும் வரை ஒரு சத்ருவனை சீண்டி பார்க்க முடியாது. உன் உயிரை பறிக்க முடியாது, உன் குடும்பத்தை அழிக்க முடியாது, உன் பிள்ளையை தொட முடியாது. ஏன் தெரியுமா? நீ என் பிள்ளை, எனக்காக வாழ்ற பிள்ளை, என் ஊழியத்தை செய்யற பிள்ளை. நான் உன் குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்க நான் தீர்மானிச்சுட்டேன். அதை நான் உனக்கு உரைச்சிட்டேன். உரைச்சிட்டேன்னா சொன்னவரே செய்வார். அந்த காலம் வரும் வரை, சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வரும் வரை உன் கூடவே இருப்பாராம். உன்னை விட்டு விலகவே மாட்டார். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு பேசின இந்த வார்த்தையோடு தான் உங்களை அனுப்ப போறாரு. பயப்படாத, பயப்படாத. ஐயோ, நான் 2 நாள் பரலோகத்துல இருந்த மாதிரி இருந்தேன். இப்ப நான் உலகத்துக்குள்ள போகணுமே, பல பிரச்சனையை சந்திக்கணுமே, பல கடைக்காரனை பார்க்கணுமே. வீட்டுக்கு போன உடனே என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ, எதையெல்லாம் நான் சந்திக்க வேண்டியது இருக்கோ. கர்த்தர் சொல்ற, எப்பா நீ சீயோனப்பா, நான் உனக்குள்ள தங்கி இருக்கேன்ப்பா. நீ கண்ணீர் வடிச்ச நாட்கள் நான் உன் கூட இருந்தா உன்னை காப்பாத்தின. அது நிறைவேறும் வர ஒரு பிசாசு உன்னை நெருங்க முடியாது, ஒரு பிசாசு உன்னை ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. நான் தீர்மானிச்சுட்டேன், நான் தீர்மானிச்சுட்டேன், அதை உரைச்சிட்டேன், அதை நிறைவேற்றுவேன், 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 நிறைவேற்று. நீ தீர்க்கதரிசி, நீ அப்போஸ்தலன், நீ போதகன், நீ ஆபிரகாமா மாறி செல்வ ஜீவனா இருப்பாய். யோசேப்பை போல நீ உயர்த்தப்படுவாய். பயப்படாத. நீ வீட்டுக்குள்ள போகும்போது அந்த யோசுவா 1:5 அப்படியே கர்த்தர் எனக்கு உரைச்சிருக்கிறார். எனக்கு அந்த காலம் நிறைவேறும் வர ஒரு பிசாசு என்னை உயிரை எடுக்காதபடி, என் குடும்பத்தை அழிக்காதபடி என் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த காலம் வரும் வர, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும் வர என் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். கைத்தட்டும், 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 கைத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சபையின் தரிசனத்திற்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில, அப்பா எங்களை பலப்படுத்துகிற
கிறிஸ்துவினாலே தேவ நாமத்தின் மகிமைக்காக எங்கள் போதகரை கொண்டு நீ தீர்மானித்தது உரைத்தது மரித்தோரை உயிரோடு எழுப்பி இயேசுவின் நாமம் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் மகிமைப்படுத்துவேன் என்று உரைச்சிங்களே நீங்க தீர்மானிக்க போய்தான் உரைச்சிங்கன்னா நான் சொன்னேன் நான் செய்வேன் என்று சொன்னீரே. அந்த செய்யக்கூடிய ஆவி வல்லமை இப்போ எங்க போதகருக்குள் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. போதகருக்கு நேரா கையை நீட்டுங்க, கையை நீட்டுங்க அந்நிய பாஷையில. ஓ ராபா ஷாகா பாபா ரோகோ கோ ஷாகா தா ராமாகா ரோகோ கா 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 ராகா கா கா ரோகோ டோ 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 ரிகா மாமா பா ராகா ஷாகா டோ ரோ ரிகா மாகா டா 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 டா. எல்லாரும் அந்நிய பாஷையில ரிகா மாமா பா பா பா. சியோனுக்கு தயவு செய்யும் காலம், சியோனுக்கு தயவு செய்யும் காலம், சியோனுக்கு தயவு செய்யும் காலம். ஓ ராகா கா 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 ராகா ஷா ரகto rakata na rakata rika mama papa pa rakata rika mama papa rakoshikatara rakataro rika papa risakata rika mama balavan kattapadadu ta 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 ti 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 rakaka sakata rika papa rakashakata rakata no Risata Rikaman Rikataru Rasakataru Rababa Rimamama Likatara Risakatara Rataraba Rababa Rabash Rik Roman Riatar Lasmika Balava Nikataru Rasakatara Nikatara Lakasanta Nikatarolo ria kalabasanta Rakashi ria papa parakatashi Rika papa ria katari Katarore kai kara போதகர் மேல் இறங்குவதாக Rokoko shakata rakata shakata rakato Rika papa parakata shakata Rekato rokoto shakata raka Rika papa rakato rusikato rakata shakato rakata raka shakata Rashma popori rakaterala Rokoko shokoteri Rika mama Rokoto raka sakatara laka Rakatara rokotoshi Rika papa Rikatosho Rihala rakatari Rokoto ro Rika papa Rikatoshi kate Rakatata titi Rakato shakatarabi Rakato na rakashirana Rokoshi, Maraka, Ruko, Rubava, Rasmevi, Rastari, Rashi, Rama, Rabo, Robodiri, Rakatus, Rashi, Rumpa, Rakatarini. Roshakata, Yeshuவின் நாமத் கர்த்தருடைய ஆவியான பலமாய் இறங்குகிறார். நல்லா கவனிங்க, ஊழியத்துல 2 வகை இருக்கு. ஏன் நம்ம மேல பிசாசுக்கு ஒரு கண் இருக்கு தெரியுமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம் என்னன்னா, நீங்க அந்த 2 நாள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்று நீங்க கர்த்தரோடு உறவாடி கர்த்தருடைய அழைப்பை கண்டுபிடிச்சு நீங்க தேவனுக்காக பிரகாசிக்கணும். பேதுருடைய ஊழியம் வேறு, பவுலுடைய ஊழியம் வேறு.
பேதுரு ஒரு தனி மனிதனாய் பிரகாசித்தான். அவனை தேடி 1000 5000 போய்கிட்டே இருக்கும். கூட்டம் கூட்டமா தினகர மாதிரி ஐயா சுகமாக்குறாரா, ஐயோ பேர் சொல்லி அழைக்கிறாரா, பேர் சொல்லி அழைக்கிறாரா, கூட்டம் கூட்டமா போவோம். ஆனா பவுலுடைய ஊழியம் அப்படி அல்ல. நீ கூட்டத்தை கண்டு போடல, உனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவ. உன்னை தேடி 1000 வரும். ஒவ்வொரு 1000 லட்சங்களை கலக்கணும். விடுதலையின் ஊழியம். உன்னை விடுதலையாக்க ஒருவர் அல்ல, நீயே உன்னை விடுதலையாக்கி பிறருக்கு விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை சொல்லி கொடுக்கிற ஒரு விடுதலையின் ஊழியம். கைத்தட்டும். விடுதலையின் ஊழியம், விடுதலையின் ஊழியம். எனக்காக ஜெபம் பண்றது, எனக்கு எப்படி தீர்க்கதரிசனம் என் தனக்கு தலையில கழிச்சு சொல்லுங்கிறத விட நீ தீர்க்கதரிசனம் எப்படி பேசலாம் என்று சொல்லி கொடுக்கிற ஊழியம். அதனாலதான் சத்துருக்கு குறி நம்ம மேல வச்சிருப்பான். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தீர்மானத்தை யாரும் தடுக்க முடியாது. அதுக்காகத்தான் போதகருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அன்னைக்கு மோசேயுடைய கை தளரும் பொழுது ஆரோன், ஊர், யோசுவா இவங்களெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஏன்னா மோசேயுடைய திட்டம் பெரிய திட்டம். அவன் கை தளரும் போது உடனே யோசுவா, ஆரோன், ஊர் ஒரு தீர்க்கதரிசி கையை தூக்கி பிடிக்க, யோசுவா கீழே யுத்தம் பண்றா, ஊர் தாங்குறா. அது மாதிரி பண தேவைகள், புறப்பட்டு வெளிப்பாடு ஊக்குவிக்கிறது. கர்த்தர் இப்படி சொல்றாரு, எப்படி சொல்றாரு, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. அது ஆரோனுடைய வேலை. யோசுவா சண்டை போடுற வேலை, ஆவியை கட்டுற வேலை. ஒரு தேவ மனிதனுக்கு கர்த்தர் உரைச்சிருந்தா அந்த மனிதனுக்கு சப்போர்ட்டுக்கு சில ஆட்களை உயிரை போல நேசிக்கிற உடன் ஊழியர்களை ஏற்படுத்துவாராம். கை தட்டுமா, கை தட்டுமா. ஹல்லேலூயா. பவுலுக்காக தன்னுடைய பிராணனையே உயிரையே கொடுத்தாங்களா. அந்த அளவுக்கு உடன் ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தின. அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அவங்க அந்த தரிசனத்துல ஸ்ட்ராங்கா நிக்கும்படி, ஸ்ட்ராங்கா நிக்கும்படி கைகளை உயர்த்து அவர்களுக்கு நாம் ஜெபிக்க போறோம். ஓ ராபா சந்தரா லராபா. உடன் ஊழியர்களுக்காக, உடன் ஊழியர்களுக்காக, உடன் ஊழியர்களுக்காக, உடன் ஊழியர்களுக்காக. ஓ இப்பொழுது ஒரு யோசுவாவாக, ஒரு ஆரோனாக, ஒரு ஊராக, அப்பா எங்க போதகருடைய தரிசனம், எங்களுடைய தரிசனம், என் அப்பாவுடைய தரிசனம், அப்பா அதை நிறைவேற்றுவதற்காக என் போதகருக்காக நான் ஜெபிப்பேன்ப்பா. என் போதகரை நான் தாங்குவாப்பா. அவரை கண்கலங்க விட மாட்டப்பா. அப்படிப்பட்ட ஆவினால் என்ன நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ரக்க ஷக்க ரக்கத ரக்கதர ரக்கோ ஷக்கதர பாபா பாபா ரக்கோ தோ நகத நகத ரிகா பாலக ஷக்கதர ரிகா பாபா ரக்கதர நலசக்கதர ஹேபாலாத நிகாராத ரக்கதர ரக்கதர. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஏயா நீங்க நினைக்கலாம், ஏன் இவங்களை இவ்வளவு நேசிக்காங்க, ஏன் இவங்களை இவ்வளவு நேசிக்காங்க, ஏன் தேவனால அதை சொல்லி முடிக்க முடியாதா, அறுத்து விட முடியாதா, கட் பண்ண முடியாதா? முடியாதுங்க. ஏன்னா அது கர்த்தர் தீர்மானித்தது. கை தட்டுவோம். அது கர்த்தர் தீர்மானித்தது, அது கர்த்தர் உரைத்தது. அது நான் சொன்னேன், அதை நான் செய்வேன். நான் சொன்னேன், அதை நான் செய்வேன். ரக்கத ரக்க ஷக்கரலர ரக்கத ரக்க ஷக்கதரல ரக்கதன ஹஸ்பலோ ரிகா மாமா ரக்கதுசிக பாபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கைகளை உயர்த்தி இந்த மதுரை மாவட்டத்தில் கிரியை செய்யற இந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவி, அந்த விக்கிரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் கட்டப்பட கட்டப்பட. எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில கட்டப்பட. இங்க உள்ள ஆவி கட்டப்பட்ட எழுப்புதலுக்கு வாசல் திறந்துரும், திறந்துரும், திறந்துரும். ஓ டாடா. எல்லாரும் அந்நிய பாஷையில கோ கோ லா ஷாகாதா ரா ரோகோ ஷாகாதா நா 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 ரோகோ டி டி மா லா ரகாதா ஷிகோ ரபா பாபா லபா 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 ரகாதா தா தோ 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 லி லி லோகோ ஷாதா ரோகோதி ரபலி மசகா லோகரா கதா தா
இயேசுவின் நாமத்தில் மிகாவேல் தூதனே, 1000 10,000 தூதர்களே, எல்லா விக்கிர வல்லமை உடைக்கும்படி ரக்கோ சக்க டாடா ரபா லபா தியாகா லக் ரசோ கோலி மனக துரமா ரக்க துரமா சக்க துரி ரத்தா ரக்க தசக்க தர ரக்கோ சக்க தர இயேசுவின் நாமத்தில் ஒரு முன்மாறி பின்மாறி மலை எங்கள் தேசத்திலே மதுரை மாவட்டத்தில் ஊற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க, 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 நன்றி. அடுத்து அந்த ஒருவர் கூட விடுதலை இல்லாம போக கூடாது. தயவு செய்து உங்க பக்கத்துல உள்ளவங்க மேல விசுவாசத்தோடு கைகளை வைக்க போறீங்க. வைங்க, தைரியமா வைங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க அவங்களை விடுதலை பண்ணணும். இனி அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். இனி பிசாசை எட்டி மிதிக்கணும். இனி கண்ணீர் வடிக்க கூடாது. கட்டுகள் அறுக்கப்படணும். இவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அங்க பிரச்சனை உள்ள போகணும். அங்க இருக்கிற பிசாசு அலறி ஓடணும், அலறி ஓடணும். பிள்ளைகள் விடுதலை அடையணும், பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், வியாதிகள் அலறி அடிச்சு ஓடணும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, ஒரு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை வாதை உன் கூடாரத்தை அணுகாது, ஒரு பொல்லாப்பு நேரிடாது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஓ ரக்கா ஷக்கா பா 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 ரக்கோ கோ கோ roko shikata raka rakata rakata rakoti rika malaka shakate rimi bitata tata tata tishikapa raka shakata natari roko riko risa risantaralari rika papa papa rika panaka shakatari noko tata tata titi rika manata tata tata tati rika malasakatini malabarabala Rashmala ribi Rika mama mama Rita ralla rasakatare. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, வியாதி உள்ளவர்கள் இப்பொழுது விடுதலையாய் கொண்டு இருக்கிறார்களாம். அந்நிய பாஷை பேசுங்க. வியாதி உள்ளவர்கள் இப்ப விடுதலையாய் கொண்டு இருக்கிறார்கள். ஓ, உங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். இனி செமினாருக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் அற்புதம் துளிர்விட போகுது, துளிர்விட போகுது. நான் சொன்னேன் அதை செய்வேன், நான் சொன்னேன் அதை நான் செய்வேன். Rokoko shakatara rika mama rakashatari rika mama tato to tisika palare raspala riankala bashantar. கத்த சொல்றாரு, சோர்ந்து போறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை நான் பெருக பண்ணுவேன். இனி உனக்குள்ள அபிஷேகம் பெருகுமா, உனக்குள்ள அபிஷேகம் பெருகுமா, ஆசீர்வாதம் பெருகுமா, வேலையில உயர்வு பெருகும். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். இனி உன் வாழ்க்கையில பெருக்கும், பெருக்கும். ரகபாத் 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 உன் பெருக்கம் 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 பெருக்கம். நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். பிதாவுக்கு நன்றி சொல்லுவோமா? கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இயேசுவுக்கு கை தட்டி நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த 2 நாள் நம்மளோடு கூட இருந்து நடத்தினாரு. இயற்கை சாதகமாக்கி தந்தாரு, மழையை நிப்பாட்டி வச்சாரு. அந்த தேவனுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய ஒரு 2 நிமிஷம் ஒரு நன்றி பாடலை சொல்லி அப்படி நம்ம முடிக்க போறோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆதியானவரே அன்பு செய்கின்றோம், ஆதியானவரே உம்மில் அன்பு
செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். ஆவியானுடைய வார்த்தை, ஆவியானுடைய ஜெபம், அந்நிய பாஷை, பிரசன்னம் எல்லாம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.